எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி, இன்னைக்கு உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கம் பற்றி சொல்லணும்னா, ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஹாட்ஸ்டார் அண்ட் விகடன் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை வந்து தைரியமாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பி அண்ட் எங்களெல்லாம் வந்து காஸ்ட் பண்ணதுக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா இப்போ பேச்சுலரில் பார்த்தா ஒரு மாடர்னாக ஐடி ஜாப் போகிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூட் ஆகும்னு சொல்லி அது சூஸ் பண்ணி தைரியமாக காஸ்ட் பண்ணதுக்கே வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாட்ஸ்டார், விகடன் அண்ட் டிரெக்டர்ஸ் பிரசாந்த் அண்ட் லக்ஷ்மி. ஸோ அண்ட் ஸோ ஓகே. ஸோ ஸோ பிரசாந்த் பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. விலங்கு, இப்போ வாரண்ட் அண்ட் பெரிய நடிகரும் கூட. அதனால் அப்படிப்பட்டவர் ஒரு ஷோ ரன்னராக இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ சார் பிரசாந்த், தேங்க்யூ பிரசாந்த், எங்களை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. ஏன்னா நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் லக்ஷ்மி சார் ரொம்ப நல்லா டிரெக்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது சீரியஸாக நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது. அண்ட் என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஒரு நாகர்கோயிலில் இருக்கிற பொண்ணு. அவங்க அந்த காலத்தில் ஒரு லவ் பண்ணி, ஏன்னா ஜென்ரலாக லவ் பண்ணணுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸையோ அக்செப்ட் பண்ணுங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் கூட இருக்கும்போது அது லெட் கோவும் பண்ண முடியாமல் அந்த ஃப்ளாவை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு லவ் ஸ்ட்ராங் ஆக்குதுல்ல, அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸில் நடித்ததுக்கப்புறம் மோர் தென் லிங்கம், எனக்கு ரோஹிணி அம்மா, அவங்க தான் ரியலாக லிங்கமோட ஒய்ஃப். அவங்க இன்னும் இருக்காங்க. அண்ட் ரோஹிணிமா, எனக்கு உங்கள் மேலே பெரிய பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு 90s அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக அப்படி இருந்தது வந்து பெரிய விஷயம். அண்ட் கதிர், லிங்கம் பயங்கர ஆப்டாக பண்ணியிருக்காங்க அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி. லைக் எமோஷ்னலியாக இருக்கட்டும், ஹீஸ் வெரி நேச்சுரல் அவர் ஆக்டிங்னு வரும்போது. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் பூர்ணிமா, பூர்ணிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஐம் ஷோர் ஷீஸ் கோனா கோ ஹைட்ஸ் இதுக்கப்புறம் லிங்கம்க்கு அப்புறம். அண்ட் டோனி பிரிட்டோ சார், நேற்று வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு போய் ஒருத்தர் கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நான் நினச்ச ஒரு ஆள் டோனி பிரிட்டோ சார். ஏன்னா ஆஸ் பூர்ணிமா said, நாங்கள் நேற்று இன்டர்வியூ ஃபுல் டே பண்ணும்போது சார் வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கார். நான் சரி ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் போய் நேற்று ப்ரிவ்யூ பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஓ, இவ்வளோ செமையாக பண்ணிவிட்டு இங்கே வந்து எவ்வளோ சும்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு வெப் சீரிஸ்க்கு இவ்வளோ மாஸாக அந்த சீனையே எலிவேட் பண்ணுற மாதிரி அவர் பிரம்மாண்டமாக மியூசிக் போட்டிருக்கீங்க சார். அண்ட் வெப் சீரிஸ் இது அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லிரிசிஸ்ட் சார், அவர் ஒரு வரியும் அது வந்து அந்த கொஞ்சம் விண்டேஜ் ஃபீல்லையும் இருக்கணும். அது வந்து ஒரு இதுலேயும் ஒரு வரியிலையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நிலா ஈபி, தேங்க்யூ ஃபார் கோஆர்டினேட்டிங் அஸ். நல்ல ஒரு வேறு அவுட்டோரில் ஷூட் பண்ணோம். எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் நல்லா ஷூட் பண்ணோம். தேங்க்யூ. லக்ஷ்மி சார் லக்ஷ்மி சார் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவர் வேலையில் அவர் கரெக்டாக இருப்பாங்க. சார், எனக்கு தெரிஞ்ச லிங்கம்க்கு அப்புறம் கண்டிப்பாக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் பிரதீப் சார், த பில்லர் ஆஃப் ஆர் லிங்கம் சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா
இது அவ்வளோ ஈஸி கிடையாது. அத தைரியமா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணறதுக்கு. ஸோ பிரதீப் சார் அண்ட் மேம், தேங்க் யூ ஸோ மச். எங்க எங்க வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி எங்களால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நாங்கலாம் நடிக்க முடியும். அதுக்கு எங்களுக்கு ஒரு கேன்வாஸ் குடுத்தது நீங்க 2 பேர் மட்டும் தான். ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஸோ ஆடியன்ஸ் எதுக்கு லிங்கம் பார்க்கணும்னா, ரியல் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் நம்ம நிறைய விதத்தில் ரவுடிங்கெல்லாம் எப்படி ஆவாங்கங்கிறது ஒரு காரணம் இருந்திருக்கு ஒரு ஃபிலிம்ஸில். பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காரணமாக இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கும்போது வெறும் ஒரு 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 டான் பற்றின ஸ்டோரி இல்லாமல், அந்த ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க ரவுடி ஆனால் அவங்க அவங்க அந்த பையனோட லைஃப்பில் இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன பிரச்சனை வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி அது அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் அதை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரூட்டடான சப்ஜெக்ட், ஒரு ரியல் டைமில் நடந்த ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நிறையா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களாலையும் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. ஜூன் 26 ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் தான் வந்து ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் அஸ். ஸோ ப்ளீஸ் நல்லதாக எழுதி நல்லதாக எங்களுக்கு சொல்லி எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Divya. அவர்களே, we really look forward. Thank you and congratulations once again. அடுத்ததாக நான் கூப்பிடக்கூடியது